ஸ்டோக்ஸ் ஆஸ் அ பிளேயரா அவ்வளோ ரேட் பண்றாங்க, இவ்வளோ ரேட் பண்றாங்க. நீங்க எப்படி வந்துட்டு அவரோட ஸ்பெல்லும் சரி, அவரோட 100யும் சரி, அவரோட ஃபிட்னஸையும் சரி எப்படி நீங்க ரேட் பண்றீங்க? அவன் ஆக்சுவலா வந்துட்டு நீங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கேரி சபர்ஸ், ஜாக் காலிஸ், ஆண்ட்ரூ பிளின்டாப் அந்த வருஷத்துல வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்டேட்டர்ஸ்மே சொல்லிட்டு இருந்தாங்க. கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனா அவன் வந்துட்டு அவ்வளோ பெரிய நான் வந்துட்டு நிறைய ஜடேஜா மேல எனக்கு நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் எனக்கு உண்டு, இப்பவுமே உண்டு. ஆனா நான் ஜடேஜாவா பென் ஸ்டோக்ஸான்னு பார்த்தா நான் ஜடேஜாவா தான் அதிகமா ரேட் பண்ணுவேன். ஓகே, பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு நான் எனக்கு என்ன மாதிரினா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு கிளட்ச் பிளேயர், முக்கியமான ஒரு டிபிக்கல் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் உள்ள ஒரு பிளேயரு, முக்கியமான கிளட்ச் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. கன்சிஸ்டன்சி, அவன் தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர், அவன் தான் தி பெஸ்ட், தி நம்பர் ஒன்னு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதில் எனக்கு எந்த உடன்பாடும் அப்படிலாம் இல்லை. அவுட் சைடு இங்கிலாந்து, நீ சப்கான்டினென்ட்லயும் சரி ஆஸ்திரேலியாலையும் சரி, ஏதாவது ஒன்னு ரெண்டு இதுல ப்ரூவ் பண்ணிருப்பானே தவிர்த்து ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சதில்ல.